செந்தில் பாலாஜி ஒன்றும் உத்தமர் கிடையாது. அவர் தப்பு செஞ்சார். விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த விசாரணை முடிவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் கூட பிடிக்கலாம் என்ற காரணத்தால் அதுவரையில் ஒருவருடைய சுதந்திரத்தை நாம் பறிக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த ஜாமீனை வழங்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்களில் பேசினார். உங்களுக்கு தெரியும். ரொம்ப வினோதமான விதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதி பணம் வாங்கினவங்க கொடுத்தவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னு வழக்கை தள்ளுபடி செய்தார். இது ஊழல் ஒழிப்பு சட்டத்தோட வேர்லையே நெருப்பை தூக்கி போடுற கதை. லஞ்சம் வாங்கின பணத்தை ஒரு அதிகாரியோ அமைச்சரோ திரும்ப கொடுத்தா அவர் நிரபராதியாக ஆக முடியாது என்பது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பில் உள்ளது. பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் சிலர் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கல. இவர்களுக்கு இருக்க நீதி கூட பாலாஜி கிடையாது. ஒருவர் மீது குற்றம் சுமத்தி வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரை தியாகி என்றும் அவருடைய உள்ளம் உறுதி கொண்டது என்றும் பேசுவது இது தவறானது, வேதனையானது, துரதிருஷ்டவசமானது, கேலி கூத்தானது மட்டுமல்ல கிலோ இது ஆபத்தானது. எப்படின்னா எந்த விதத்தில் ஆபத்துனா, மாநில அரசால் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் தியாகி என்று முதலமைச்சர் சொல்லும் பொழுது மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடிய வழக்கறிஞர் எந்த விதத்தில் அந்த வழக்கை நடத்துவோம்? உங்களுக்கு புரியும். சரியான கோணத்துல போகுமா? சரியான கோணத்துல எப்படி போகும்? I'm sorry, தப்பா நினைக்கக்கூடாது. With all due respect to the chief minister, நான் கூட திமுக தான் ஓட்டு போட்டேன். வெளிப்படையா சொல்றேன். 19, 21, 26 மூணுலயும் திமுக தான் ஓட்டு போட்டேன். 21 ஒரு மறைமுக பிரச்சாரகராகவே இருந்தேன். 200 ரூபாய் ஊப்பிடுறதுதான் எனக்கு பட்ட பேரு. பத்திரிகையாளனா கூட இல்ல, பிரஜையாவே கேட்கிறேன். முதலமைச்சரோட ட்வீட் எந்த விதத்தில் நியாயமானது? தாமு அன்பரசன் அவர்கள் கூட இது தொடர்பாக வெளிப்படையாக சொன்னார். துணை முதல்வராக குறித்து ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்ததுக்கு பிறகு இந்த பேச்சுக்கெல்லாம் மீண்டும் வேலை தொடங்கி இருக்கு. அமைச்சரவை மாற்றமும் உதயநிதி துணை முதலமைச்சராகவும் உறுதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லாது. இன்னைக்கும் நாளைக்கு ஒரு வாரத்தை 10 நாள்லயே நடக்கும். பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கையும் தாண்டி இடி இந்த கையில் எடுத்ததுக்கு பிறகு அவர் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு. இது மத்திய அரசு வேண்டுமென்றே இடியை ஒரு டூலா பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை குறிப்பாக பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சியினர் பழிவாங்கக்கூடிய வேலையை பார்க்கறாங்கன்ற பார்வைக்கப்படுதுல. இது உண்மை. மறுபடியும் சொல்றேன் கிலோ, அமலாக்கத்துறை பழிவாங்குவதற்காக எதிர்கட்சிகள் மீது மோடி அரசாங்கத்தால் குறிப்பாக மோடி 2.0 ஏவி விடப்பட்டது என்பது உண்மை. ஆனா முகுல் ராய்க்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா? முகுல் ராய் 1000 கொள்ள அடிச்சாரு, இடி பிஎம்எல்ஏ நடவடிக்கைக்கு உரியவர் என்று சொல்லிதான் அவரை அமலாக்கத்துறை கைது பண்ணது. அதன் பிறகு ஒரு வெளியில எஸ்கேப் ஆகி அவர் பிஜேபி சேர்த்தனா வழக்கு ஊத்தி போடுறாங்க. திமுக செந்தில் பாலாஜி இடி கேஸ் செந்தில் பாலாஜி விஷயத்துல சைடு பிளேஸ். எல்லாரும் இடியை புடிச்சுட்டு தோங்குறாங்க. ஆமா, பழிதான் வாங்குறாங்க. ஆனா மெயின் கேஸ் பத்தி நீங்க பேசுங்க. மெயின் கேஸ் பணப்பரிமாற்றம் தொடர்பாக நடந்த என்ன பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்ததுன்னா உள்ள வந்துருவான் இடி. மெயின் கேஸ் என்ன? ஜாப் ராக்கெட் கேஸ். என்ன விளையாட்டா? யோகேஷ் சிகாமணியாக அவரை சித்தரிப்பது எல்லாம் அபத்தமானது. நான் சொல்றது பொதுவெளியில் இருக்க விஷயத்தை மட்டும் வச்சு பாருங்க. நான் சொல்றது உண்மை. ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 471 நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து ஜாமீன்ல அதுவும் கண்டிஷன் பெயில வெளியில வர்றாரு. இதனை வரவேற்று முதல்வர் அவர்கள்லாம் ட்வீட் போட்டிருக்கிறாரு. கரூர் மாவட்டத்துல அது மாதிரியான பல்வேறு இடங்கள்ல திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. இந்த வழக்கு விவகாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட அவருக்கு 58க்கும் மேற்பட்ட முறையில அவருக்கு காவல் நீட்டிப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. செந்தில் பாலாஜி இந்த தருணத்துல வெளியில வர்றது அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவர் வெளியில வர்றாரு அப்படின்றது பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக போறாரு அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் வைக்கப்படுது. அதையும் சேர்த்து அமைச்சரவையிலும் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு செய்திகள்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி வெளியில வந்திருக்கிறாரு. அடுத்த கட்ட நகர்வுகள் இப்போ செந்தில் பாலாஜி நீங்கள் சொன்னது போல 471 நாட்களா கிட்டத்தட்ட 15 மாதங்கள் கழித்து சிறையிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது. மோடி அரசு 3வது முறை பொறுப்பேற்றதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 3.5 மாதங்களில் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய
PMLA பண பரிவர்த்தனை மோசடி வழக்குகள், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், PMLA வழக்குகளில் கைது செய்யப்படக்கூடிய குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ஜாமீன் வழங்குவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மோடி 2.0 இல்லாத ஒரு துணிச்சல் உச்சநீதிமன்றத்திற்கு மோடி 3.0 வந்ததற்கான காரணம் 303 240 மாறியதாக கூட இருக்கலாம். அதை உங்கள் யூகத்திற்கே நான் விட்டு விடுகிறேன். ஜாமீன் என்பது உண்மையில் கொடுக்கப்பட வேண்டியதுதான். அரிதினும் அரிதான வழக்குகளில் மட்டுமே நீங்கள் ஒருவரை சிறையில் வைத்திருக்கும். அதுவும் PMLA வழக்குகளில் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு ஒதுக்கி தள்ள முடியாத அளவுக்கு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜாமீன் என்பது, உச்சநீதிமன்றத்துடைய இந்த முடிவு என்பது ஆச்சரியப்படத்தக்கதும் அல்ல, அதில் தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி உத்தமர் என்பதற்காக இந்த ஜாமீன் வழங்கப்படவில்லை. விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த விசாரணை முடிவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் கூட பிடிக்கலாம் என்ற காரணத்தால் அதுவரையில் ஒருவருடைய சுதந்திரத்தை நாம் பறிக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த ஜாமீனை வழங்கி இருக்கிறது. மணீஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா, சத்யேந்திர ஜெயின், இன்னும் சிலருக்கு நேற்றை கூட சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேந்திர பகலுடைய துணை செயலாளர் டெபுட்டி செக்ரட்டரி கூட பெயில் கொடுத்திருக்காங்க. ஸோ அமலாக்கத்துறை வழக்குகளில் ஜாமீன் என்பது, பெயில் என்பது மோடி 2.0 பெரிய அளவில் மறுக்கப்பட்டது. 2 வருஷம் மேல் ஜெயிலில் இருந்தவங்களாம் இருந்தாங்க. அந்த போக்கு மாறி இருப்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், செந்தில் பாலாஜி இந்த ஜாமீன் கிடைத்ததால் அவர் உத்தமராகிவிட முடியாது. ஏன்னா இந்த வழக்கு, மூல வழக்கை பற்றிய அறிவு உள்ளவர்களுக்கு இது அமலாக்கத்துறை போட்ட வழக்கு, அதன் தொடர்ச்சியாக போட்ட வழக்கு. பிரெடிகேட் அஃபென்ஸ் டிஃபரெண்ட். அந்த ஜாப் ராக்கெட் அஃபென்ஸ்ல அது பெண்டிங் லஞ்ச ஒழிப்பு தமிழ்நாடு காவல்துறையோட சென்னை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போட்ட கேஸ். அதுல அந்த வழக்கு நிலுவையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அதையும் பேசுவோம் நம்ம. ஆக இந்த ஜாமீன் என்பது இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. 15 மாதங்கள் விசாரணை கைதியாக ஒருவரை சிறையில் வைத்திருப்பது என்பது லஞ்ச வழக்கில் ஏற்புடையதல்ல. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் செந்தில் பாலாஜி உத்தமர் என்று போடப்படுகிற கோஷம் அபத்தமானது, தவறானது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட்ல பல்வேறு விஷயங்களை வரவேற்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரத்துல ட்வீட் போட்டிருக்காரு. அதுல குறிப்பாக ஆரோக்கிய நண்பர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கிறது. இது எமர்ஜென்சி பீரியட்ல கூட இந்த மாதிரியான இவ்வளவு நாட்கள் பீரியட்ஸ்ல சிறை நாட்கள் இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கொடுமை இருந்திருக்கு. ஈடியை வச்சு இன்னைக்கு கடுமையான முறையில இன்னைக்கு மத்திய அரசு முடக்க பார்த்துச்சு. அது இன்னைக்கு பொய்யாகி இருக்குன்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல கூடுதலாக உன் தியாகம் பெரிது, அதனினும் பெரிது உன்னுடைய உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அந்த ட்வீட்ல போட்டிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் ஒரு தியாகியாக ஸ்டாலின் அவர்கள் பார்க்கிறாரா? ஆமா, முதலமைச்சர் அவரை தியாகியாக பார்க்கிறார் செந்தில் பாலாஜியை. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை தியாகியாக பார்க்கிறார். இது மிக மிக வருந்தத்தக்க, தவறான, ஆபத்தான ஒரு போக்கு என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, முதலமைச்சர் அவசர நிலை காலத்தில் எமர்ஜென்சியில கூட இவ்வளவு நாட்கள் 15, அதாவது 471 நாட்கள் 15 மாதங்கள் சிறையில் இருந்ததில்லை என்றார். எமர்ஜென்சியில 19 மாதங்கள் சிறையில் இருந்தவங்களா இருக்காங்க. அந்த ஒப்பீடும் தவறு. அதை விட முக்கியமானது, முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை தியாகியாக சித்தரிப்பது. தியாகி, உன் தியாகம் பெரிது, அதனினும் பெரிது உன்னுடைய உறுதி அப்படின்றாரு. மிக மிக தவறான ஒரு கருத்து. எப்படின்னு கேளுங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த வழக்கு 2013-14 அன்றைய ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக பல பேரிடம், நூற்றுக்கணக்கானவர்களிடம் 3 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபான்னு வாங்கிட்டு ஏமாற்றியதாக வழக்கு. பணம் வாங்கிட்டு சில பேருக்கு வேலை கொடுத்தாரு, சில பேருக்கு ஒரு வேலை கொடுக்கலன்றதுதான் வழக்கு. இந்த வழக்கை காரணம் காட்டாமல், காரணமே இல்ல சொல்லாம ஜெயலலிதா 2015 ஜூலை 28 செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். ஆனா அதுக்கு காரணம் எதுவும் அந்த அம்மா சொல்லல. இந்த குற்றச்சாட்டு அப்பயே பரவலா எழுந்து கொண்டிருந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மறுபடியும் அவருக்கு எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் அமமுகவுக்கு போனார். உங்களுக்கு 18 எம்எல்ஏ நீக்கத்துல இவரும் ஒருத்தர். இந்த வழக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எங்களுக்கு பணத்தையும் திரும்ப கொடுத்து, சில பேருக்கு வேலை கொடுத்தாரு, சில பேருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கல. இதுல இவருடைய தம்பியோட பெயரும் அடிப்பட்டது, நன்றாக தெரியும். அசோக்குமாரோட பெயரும். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இதுல வழக்கை சென்னை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், சென்னை மாநகர காவல்துறையுடைய மத்திய குற்றப்பிரிவு இந்த வழக்கை பதிவு செய்து சார்ஜ் ஷீட் 2000 பக்கத்துக்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. பல பேருக்கிட்ட காசு வாங்கிட்டு வேலை போட்டு கொடுக்கல, சில பேருக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க. பணத்தையும் திரும்ப கொடுக்கல, வேலையும் கொடுக்கல.
சில பேர்கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் கூட திரும்ப கொடுக்காம ஏமாத்தி மிரட்டி வச்சிருக்காங்கன்றதெல்லாம் தான் குற்றச்சாட்டு. தீவிரமான விசாரணைக்கு பிறகு காவல்துறை குற்றப்பத்திரிகை 2000 பக்கத்துக்கு மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 2016 எலெக்ஷன்லையும் 17 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் செந்தில் பாலாஜி ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்கள்ல பேசினாரு. உங்களுக்கே தெரியும். போக்குவரத்து துறையில மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, செந்தில் பாலாஜி கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேசினாரு. கரூர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பேசினாரு. அன்றைய உயிருடன் அன்னைக்கு இருந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியும் அதை பேசினாரு, முரசொலியில் எழுதினாரு. ஸ்டாலின் சொன்ன இன்னொரு முக்கியமான வாசகம், திமுக கழகம் ஆட்சி அமைந்தவுடன் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார்னாரு. அது 21 நிறைவேறிச்சு, வேற ரூபத்தில் நிறைவேறிச்சு. 18 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, 18-19. 21 என்ன ஆகுது, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எங்கேயுமே நடக்காத வினோதமா இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், அதாவது பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், யாருக்கிட்ட, செந்தில் பாலாஜி கிட்டையும் இன்னும் சில இடம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், அது வழக்கை வந்து நான் பணத்தை திரும்பி கொடுத்துட்டோம்னு 2 தரப்பும் கோர்ட்டுக்கு போறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பும் அந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர்களும். ரொம்ப வினோதமான விதத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு தனி நீதிபதி பணம் வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னு வழக்கை வந்து தள்ளுபடி செய்யறாரு. இது இந்த கீழ்மை நீதிமன்றத்தில் இருக்க வழக்கை வந்து தள்ளுபடி செய்யறாரு. இது வந்து ஊழல் ஒழிப்பு சட்டத்தோட வேர்லயே நெருப்ப தூக்கி போடுற கதை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு அதிகாரி அல்லது ஒரு அமைச்சர், நீங்க வந்து வேலை கேட்டு என்கிட்ட வரீங்க, நீங்க எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, உங்களை மாதிரி 10 பேர் கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன், 5 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறேன், 5 பேருக்கு வேலை போட முடியல, பணத்தையும் கொடுக்க மாட்டேன்றேன், நீங்க 5 பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கேஸ் ஃபைல் ஆகுது, இந்த கேஸ் ஃபைல் ஆன பிறகு நான் மந்திரி ஆயிடுறேன், ஒரு கட்டத்துல நான் பணத்தை உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன், நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்னு கோர்ட்டுக்கு போனோம்னா எந்த ஜட்ஜா இருந்தாலும் அந்த கேஸை தூக்கி அடிப்பாங்க. ஏன்னா ஊழல் ஒழிப்பு தப்பு சரியாகாது. லஞ்சம் வாங்கின பணத்தை ஒரு அதிகாரியோ அமைச்சரோ திரும்ப கொடுத்தா அவர் நிரபராதியாக ஆக முடியாது என்பது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகள்ல ஒன்று. பட் துரதிருஷ்டவசமாக சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த காம்ப்ரமைஸை ஏற்றுக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு நடுப்புற அமலாக்கத்துறையும் உள்ள வந்துருது. ஏன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லக்கூடிய மூல வழக்கு இருந்ததுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து மோசடியான விதத்துல பணத்தை சம்பாதிச்சீங்கன்னா, கோழி திருடி சம்பாதிச்சீங்கன்னா கூட உள்ள போலீஸ் அமலாக்கத்துறை அவங்க தனியா கேஸ் போடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து, இந்த காம்ப்ரமைஸை எதிர்த்து பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள்ல சிலர் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கல, கைவர்களுக்கு இருக்க நீதி கூட பாலாஜி கிடையாது, ஒரு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுன்றாரு, எங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றதுன்றது ஊழல் ஒழிப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்கிடும், இடி கேஸ் எல்லாம் இதை ஒன்றும் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு இடியும் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அது தமிழகத்தை சேர்ந்த நீதிபதி ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் தலைமையிலான பெஞ்ச் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு தவறுன்னு திரும்ப அனுப்புறாங்க. அந்த கேஸ் மறுபடியும் உயிர் பெறுது. அதற்கு பிறகுதான் 2023 கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறார். இது வழக்கோட வரலாறு. இதுல 2 கேஸ் நடக்குது. இப்ப எம்எல்ஏ எம்பிஸ்க்கான சிறப்பு நீதிமன்றத்துல தமிழக காவல்துறை பதிவு செஞ்ச அந்த வழக்கு, அதுலதான் வந்து சாங்ஷன் கொடுக்கல கவர்னர்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னால வந்து அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் ஹியரிங் வரும்போது கவர்னர் சாங்ஷன் கொடுத்தாரு, உங்களுக்கு தெரியும். அமலாக்கத்துறையோட வழக்கு வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல நடக்குது, சென்னை அமர்வு நீதிமன்றத்துல. இந்த அமலாக்கத்துறை வழக்குல வந்து செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு சாட்சி விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மூல வழக்கு அப்படியே பெண்டிங்ல இருக்குது, வந்துட்டு போகுது விசாரணைக்கு. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, கடந்த மாதம் இந்த பெயில வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு பெஞ்ச் வந்து ஒத்தி வச்சுது. அதுக்கு 2 நாள் பொறுத்துன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இந்த எம்எல்ஏ எம்பிஸ் வழக்கு கோர்ட்ல மூல வழக்கு இருக்கு இல்லையா, ஜாப் ராக்கெட் கேஸ், அந்த கேஸ்ல வந்து ப்ரொசீடிங்ஸ் மூவ் ஆகவே இல்லை. அதுல வந்து சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்கணும்னு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் போட்ட கேஸ்ல அந்த கோரிக்கையை நிராகரிச்ச உச்சநீதிமன்றம் அந்த கேஸ்ல என்ன ப்ராக்ரஸ், கம்ப்ளீட் டீடைல்ஸ், எங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வேணும்னு இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த செஷன்ஸ் நீதிபதி அந்தஸ்துல இருக்கக்கூடிய நீதிபதிக்கு உத்தரவு போட்டிருக்கு. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும், என்ன நடக்குது இந்த கேஸ்ல நாங்க தெரிஞ்சுக்கணும்னு. அந்த ரிப்போர்ட் 30ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இன்னைக்கு பேசின யாருமே அதை பேசல. இன்னைக்கு பேசின பேட்டி கொடுத்தவங்க யாருமே என்ஆர் இளங்கோ உட்பட இதோட நிறுத்திக்கிறாங்களே வழிய, மூல வழக்குல இதே சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு பெயில் கொடுத்த இதே பெஞ்சு மூல வழக்குல மெயின் கேஸ்ல இத்தனை நாளா ஏன் பெண்டிங்ல இருக்கு, எங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து ரெஜிஸ்டார் மூலமா அனுப்பணும், அதை நாங்க 30ஆம் தேதி நாளை திங்கக்கிழமை வர திங்கக்கிழமை பரிசீலிப்போம்னு 30ஆம் தேதிக்கு கேஸ் அட்ஜெண்ட் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜியை பத்தி என்ன பேசினாருன்றத கூட நான் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடறேன். அது தேர்தல் பேச்சு, அரசியல் பேச்சு வச்சுக்கலாம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல மூல வழக்கை நடத்தி கொண்டிருப்பது யாருன்னா தமிழக காவல்துறை. தமிழக காவல்துறையின் தலைவர் யாரு? நம்முடைய முதலமைச்சர். அப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அரசு, தன்னுடைய காவல்துறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் பிரதான குற்றவாளியை பார்த்து அவர் தியாகி, அவருடைய தியாகம் பெரியது, அதை விட பெரியது அவருடைய உறுதி அப்படி என்று சொல்வது
எனக்கு வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு. இது வந்து மிக இவ்வளவு நாட்களாக சிறையில வச்சு அவருடைய உறுதியை வந்து சிதைக்க பார்த்தாங்க. யார் பார்த்தா? மெயின் கேஸ் எது? அவரை தியாகின்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்ன பேசினார் என்பதை நான் இப்பொழுது மறந்து விடுகிறேன். அதை ஒதுக்கி தள்ளிடுறேன். அதை நான் இப்ப எடுத்துக்கல. அது வேற சமூக வலைதளங்கள்ல அது பெரிய இல்ல. அது நான் அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே போல. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ரிப்போர்ட் ஆச்சு. நான் அதை தொடல. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பீரியட்ல ஃபைல் பண்ண கேஸா இருந்தாலும், சார்ஜ் ஷீட் எடப்பாடி பீரியட்ல தமிழக காவல்துறை பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு அந்த கேஸ நடத்துறது தமிழக காவல்துறை. அப்ப there is a continuity. அப்ப முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் உள்துறைக்கும் தலைவர். அப்போ முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை ஒருவர் மீது குற்றம் சுமத்தி வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரை, அவரை தியாகி என்றும் அவருடைய உள்ளம் உறுதி கொண்டது என்றும் பேசுவது ஆபத்தானது. இது தவறானது, வேதனையானது, துரதிருஷ்டவசமானது, கேலி கூத்தானது மட்டுமல்ல கிலோ. இது ஆபத்தானது. எப்படின்னா, எந்த விதத்துல ஆபத்துனா, அந்த ட்ரையல்ல வந்து இது வந்து ட்ரையலை பாதிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசால் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் தியாகி என்று முதலமைச்சர் அவர்களே சொல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர், மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடிய வழக்கறிஞர் எந்த விதத்தில் அந்த வழக்கை நடத்துவாங்க? உங்களுக்கு புரியும். சரியான கோணத்துல போகுமா? சரியான கோணத்துல எப்படி போகும்? அங்க மாநில அரசு வழக்கறிஞரை நியமிக்க கூடாதுன்னு பாதிக்கப்பட்டவர்கள் போட்ட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு விடுதலை ஆகின பிறகு முதலமைச்சரோட ரியாக்ஷன் மூல வழக்குல வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்றுதான் நான் அஞ்சுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர், தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், அந்த காவல்துறை நடத்தக்கூடிய வழக்கில் அவர்கள் தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. அந்த வழக்கறிஞர் கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர், இதே அரசு நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர், அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் அவரை தியாகி என்று சொல்லும் பொழுது எந்த விதத்தில் நியாயமாக அந்த வழக்கு விசாரணை நடக்கும்? முதலமைச்சரின் இன்றைய ட்வீட், ஐம் சாரி, தப்பா நினைக்கக்கூடாது, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தி சீஃப் மினிஸ்டர், நம்முடைய முதலமைச்சர், நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர். நான் கூட திமுக தான் ஓட்டு போட்டேன், வெளிப்படையா சொல்றேன். 19, 21, 24 மூணுலயும் திமுக தான் ஓட்டு போட்டேன். 21 ஒரு மறைமுக பிரச்சாரகராகவே இருந்தேன். 200 ரூபாய் ஊப்பிடுறதுதான் எனக்கு பட்ட பேரு. 21 எலெக்ஷன்ல ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று பேசியது மட்டுமல்ல, ஓட்டு போட்டவன் நான் திமுக. ஆகவே ஒரு பிரஜையாகவும் நான் கேட்கிறேன், பத்திரிகையாளனா கூட இல்ல, ஒரு பிரஜையாவே கேட்கிறேன், முதலமைச்சரோட ட்வீட் எந்த விதத்தில் நியாயமானது? இது வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்றுதான் நான் அஞ்சுகிறேன். முதலமைச்சர் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே முதலமைச்சருடைய இந்த ட்வீட் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது துரதிருஷ்டவசமானது. இது வந்து கண்டிப்பா வந்து வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது என்றுதான் நான் அஞ்சுகிறேன். செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய காரணத்தை நம்ம பல நேரங்கள்ல விவாதிச்சிருப்போம். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவே வந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்ற விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருந்தாலும் கூட, சமீபத்தில் அவருடைய பேர் திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. விரைவில் அவர் வந்து சிறையிலிருந்து வெளியில வர்றாரு. அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே நேரத்துல அமைச்சரவை மாற்ற நேரத்துல அவர் துணை முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ரீசெண்டா ஒரு 10 நாட்களுக்குள்ளவே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. தாமு அன்பரசன் அவர்கள் கூட இது தொடர்பாக வெளிப்படையாக சொன்னார், துணை முதல்வராக குறித்து ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்ததுக்கு பிறகு இந்த பேச்சுக்கெல்லாம் மீண்டும் மேல தொடங்கி இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க ரெண்டு விஷயத்தை குழப்பிக்க கூடாது. செந்தில் பாலாஜி விடுதலை, செந்தில் பாலாஜியை வரவேற்று முதலமைச்சர் கொடுத்த ட்வீட், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமைச்சரவை மாற்றம், உதயநிதியோட எலிவேஷன், உதயநிதிக்கான பட்டாபிஷேகம், அது இன்னொரு பக்கம். இது ரெண்டும் வெவ்வேறு டாபிக். ஒன்றோட ஒன்று தொடர்புள்ளதா இருந்தாலும் ரெண்டு வெவ்வேறு டாபிக் தான். இப்ப நம்ம பிரைமரியா இஷ்யூ நீங்க பாக்குறது என்னன்னா, அமைச்சரவை மாற்றமும் உதயநிதி துணை முதலமைச்சராவதும் உறுதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்திலே 10 நாள்லயே நடக்க போகுது. எப்பன்றதான் கேள்வி ஒழி, நடக்குமா நடக்காதுன்றதுல எந்த சந்தேகமும் வேணாம். முதலமைச்சரே அதை தெளிவுபடுத்திட்டார். செந்தில் பாலாஜி அமைச்சராவாரா, அமைச்சராக மாட்டாரா? சட்ட ரீதியா அமைச்சராவதுக்கு எந்த தடையும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லை. என்ன சொன்னது கரெக்ட். லீகலி தேர் இஸ் நோ பார், சந்தேகமே இல்லை. பட் பொலிட்டிக்கலி இது என்ன மாற்றத்தை, என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? உங்க போலீஸ் நீங்க நடத்திக்கிட்டு இருக்க கேஸ், உங்க கவர்மெண்ட் தான் இந்த கேஸை நடத்துது. ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை, அவங்க வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊழல் பண்ணியிருக்காரு. ஜாப் ராக்கெட்ல இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர். இவர் பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காரு. அவரோட தம்பி வந்து இவரோட வீட்டுல இருந்து அந்த இமெயில இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அனுப்பியிருக்காருன்றதுலாம் தெளிவா சார்ஜ் ஷீட்ல இருக்க விஷயங்கள், தெளிவான விஷயம். அது இத்தகைய ஒரு நபரை உங்கள் காவல்துறை ப்ராசிக்யூட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னமும் தொடங்க கூட இல்லை. நீங்க வந்து எப்படி வந்து அமைச்சரவையில சேர்த்துட்டீங்க என்ற கேள்வி நியாயமான கேள்வி.
இன்னொன்னு அமலாக்கத்துறையில வழக்கு அந்த மணி லாண்டரிங் கேஸ்ல வந்து டே டு டே ஹியரிங் ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே இந்த 2 கேஸ் அவர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு 2 வெவ்வேறு நீதிமன்றங்கள்ல. திடீர்னு அவர் ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே அவசரமாக ஒரு நாளைக்கோ நாளை மறுநாளோ 1 வாரமோ 10 நாளோ அவர் அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒருவேளை அவர் அமைச்சரானார்னா அது குறித்து எழக்கூடிய பொதுமக்களின் விமர்சனம், எதிர்கட்சிகளின் விமர்சனம் நியாயமானது. நான் மறுபடியும் சொல்றேன், சட்ட ரீதியா அதுல எந்த தடையும் இல்லை. பட் சட்டம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அரசியல் பர்செப்ஷன் சம்பந்தப்பட்டது. இப்ப அதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கையும் தாண்டி இடி இதுல கையில் எடுத்ததுக்கு பிறகு அவர் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு. இது மத்திய அரசு வேண்டுமென்றே இடியை வந்து ஒரு டூலா பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை, குறிப்பாக பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த கட்சியினரை பழிவாங்கக்கூடிய வேலையை பார்க்கறாங்கன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்ல? அது உண்மை. அமலாக்கத்துறை நடவடிக்கை பழி வாங்கக்கூடியதான். இதே ஒரு பிஜேபியா இருந்தா அவன் தொட்டிருக்க மாட்டான். ஆனா செந்தில் பாலாஜி உத்தமர் இல்ல. அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடியவர்கள் எல்லோரும் பழிவாங்கப்படக்கூடியவர்களை நீங்க சொல்லாதீங்க. அதுல பலர் பழிவாங்கப்படக்கூடியவர்கள், சிலர் பழிவாங்கப்படக்கூடியவர்கள், பலர் உண்மையிலேயே வந்து அவங்க அந்த தப்பை செஞ்சவங்க தான். ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ். இப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ எவ்வளவு கொள்ளை அடிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஊர் தாலி அறுத்திருந்தாலும் பிஜேபியில சேர்ந்தீங்கன்னா உன வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்தோம்னா நீ வந்து சுத்தமாய் உன்னை அயன் பண்ணி வெளியில அனுப்பிடும். அப்படிதான் முகுல் ராய், அப்படிதான் அஜித் பவார், இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. அது உண்மை. திமுக பிஜேபிக்கு ஆதரவா திமுக இருந்திருந்ததுன்னா செந்தில் பாலாஜி கேஸ்ல இடி உள்ள வந்திருக்காரு, உண்மை. ஆனா செந்தில் பாலாஜி ஒன்றும் உத்தமர் கிடையாது. அவர் தப்பு செஞ்சாரு. அவர் மீதான வழக்குக்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்குது. அவர் மீது இடி நடவடிக்கை எடுப்பதற்கும் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது. இடி நடவடிக்கை செந்தில் பாலாஜி விஷயத்துல கரெக்ட் தான். ஆனா அதுக்கான நோக்கம், இடியோட நோக்கம் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதை நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்ப இவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல, பிஜேபி வந்து தன்னை எதிர்க்கிறவனெல்லாம் இடியை வச்சு பழி வாங்குறான், பிஜேபியில சேர்ந்துட்டா அவனை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தப்படுத்தி அயன் பண்ணி டிப்டாப்பா அனுப்பிடுறான்னு. 2014, 16, 17 காலகட்டத்தில் செந்தில் பாலாஜியை பத்தி திமுக பேசிய பேச்சுக்கள், குறிப்பாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, யூடியூப்ல இருக்கு, சோசியல் மீடியா. அப்ப திமுகல சேர்ந்துட்டா அவர் சுத்த சுயம்பாயிடுவாரா? பிஜேபி என்ன பண்ணுதோ அதை தானே திமுகவும் பண்ணுது. மறுபடியும் சொல்றேன், கிலோ அமலாக்கத்துறை பழி வாங்குவதற்காக எதிர்கட்சிகள் மீது மோடி அரசாங்கத்தால், குறிப்பாக மோடி 2.0ல ஏவி விடப்பட்டது என்பது உண்மை. பிஜேபியில சேர்ந்துட்டா அவர்கள் சுத்த சுயம்பாக மாறி அவர்கள் அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மை. ஆனா அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் யோகிய சிகாமணிகள் கிடையாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல. அதனால அவங்க பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டா அவன் வந்து சுத்த சுயம் பண்ணா, திமுக வாஷிங் மிஷின்ல போட்டா இவர் சுத்த சுயம்பு. முகுல் ராய்க்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா? முகுல் ராய் 1000 தப்பு 1000 கொள்ளடிச்சாரு, இடி பிஎம்எல்ஏ நடவடிக்கைக்கு உரியவர் என்று சொல்லிதான் வந்து அவரை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணுது. அதன் பிறகு அவர் வெளியில வந்து எஸ்கேப் ஆகி அவர் வந்து பிஜேபியில சேர்ந்தோன்னா வழக்கு ஊத்தி போடுறாங்க. அதே தானே திமுக செந்தில் பாலாஜிக்கு செய்யுது. என்ன சொல்றது, இதெல்லாம் பொது வெளியில இருக்க விஷயம். அப்ப பிஜேபி பண்றது எல்லாத்தையும் திமுகவும் பண்ணுது. பொலிட்டிக்கலா உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டார்னா அவர் உங்களுக்கு பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் டூல் அப்படின்னா, இப்ப மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியோட உதவி திமுகவுக்கு தேவைப்படுகிறது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அவரை வந்து குளிப்பாட்டு சுத்த சுயம்பாக்கி வெளியில விடுறீங்க. அதனாலதானே மெயின் கேஸை நீங்க நடத்தாம இருக்கீங்க. உங்க போலீஸ் நடத்துற கேஸ் சார் அது. தமிழக காவல்துறையால் 2000 பக்கத்துக்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு நபர். ஒண்ணுங்க வச்சுக்கோங்க, போலீஸ்ன்றது கண்டினியூஸ் என்டைட்டி. எடப்பாடியோ ஸ்டாலினோ நாளை XYZ வந்தாலும் போலீஸ்னா போலீஸ் தான். எடப்பாடி போலீஸ் போட்ட கேஸை தான் ஸ்டாலின் போலீஸ் நடத்துது. நாளை XYZ வந்தாலும் அந்த கேஸ் நடக்கும். அப்போ இன்னைக்கு உங்க கவர்மெண்ட்ல உங்க போலீஸால ப்ராசிக்யூட் பண்ணப்படக்கூடிய ஒரு நபரை நீங்க தியாகி என்று பேசுவதும், அவரை காப்பாற்ற முயற்சி பண்றதும், பிஜேபி முகுல் ராய்க்கும் அஜித் பவாருக்கும் இன்னும் பலருக்கும் செஞ்சது தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? என்னெல்லாம் அஜித் பவாருக்கும் முகுல் ராய்க்கும் நீங்க சொன்னீங்களோ, குறிப்பா முகுல் ராய்க்கு சொன்னீங்களோ பிஜேபி மேல, அது அத்தனை செந்தில் பாலாஜிக்கு திமுகவுக்கும் போடுங்க. அது மாதிரியான ஒரு கிளீன் ஷீட்டை இவருக்கு நீங்க கொடுக்குறீங்கன்ற மாதிரி. அப்சல்யூட்லி. நான் சொல்றது எல்லாம் புது வெளியில இருக்க விஷயம். வெறும் வாய் வார்த்தையா மட்டும் ஸ்டாலின் சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் there was an action. யாரு? on the part of the government. ஸ்டாலின் குற்றச்சாட்டு சுமத்தும் போது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு கவர்மெண்ட் மாறுது. கவர்மெண்ட் மாறின பிறகு காம்ப்ரமைஸ் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் தலையில கூட்டு வச்சு கேஸ் நடத்த சொல்லுது. நடுப்புற இடி உள்ள வருது. சார், இடி கேஸ் செந்தில் பாலாஜி விஷயத்துல சைடு பிளேஸ். எல்லாரும் ஈடியை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. இடி பழி வாங்க, ஆமா பழிதான் வாங்குறான். ஆனா மெயின் கேஸ் பத்தி நீங்க பேசுங்க. மெயின் கேஸ் வந்து பணப்பரிமாற்றம் தொடர்பாக நடந்த ஏன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்ததுன்னா உள்ள வந்துருவான் இடி. மெயின் கேஸ் என்ன? ஜாப் ராக்கெட் கேஸ். ஜாப் ராக்கெட் கேஸ் என்ன விளையாட்டா? ஒருத்தன் சூசைடு, ஒருத்தன் மென்டலாய் சுத்தின்னு இருக்கான். பாதி பேர் கொடுத்த பணத்தையும் திரும்ப வாங்க முடியாம வேலையும் இல்லாம திண்டாடின்னு இருக்கான் சார். இதெல்லாம் நான் சொல்லல சார், உங்க போலீஸோட சார்ஜ் ஷீட்ல இருக்குது. அப்ப அந்த நபருக்கு நீங்க வக்காலத்து வாங்கி பேசுறீங்கன்னா
மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். இதை பழிவாங்கும் நடவடிக்கை செந்தில் பாலாஜி விஷயத்துல அமலாக்கத்துறை செய்தது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்பார்வைக்கு பாத்தீங்கன்னா, மேம்போக்கா பாத்தீங்கன்னா எஸ் பழிவாங்கும் நடவடிக்கை தான். ஆனா பழிவாங்கப்பட்டவர் உத்தமர் கிடையாது. அவர் பிஜேபியோட இணக்கமா இருந்ததா தப்பிச்சிருப்பாரு. பிஜேபியோட இணக்கமா இல்ல உள்ள போனாரு. சோ யோகேஷ் சிகாமணியாக அவரை சித்தரிப்பது எல்லாம் அபத்தமானது. நான் சொல்றது பொதுவெளியில் இருக்க விஷயத்தை மட்டும் வச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் தெரிவிக்கிறேன்.